நிதிநிலை அறிக்கையில் இன்னைக்கு வந்து முதலமைச்சரும் இந்த அரசும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்க திட்டம், மடிக்கணனி, அதே போல் வீடு கட்டும் திட்டத்துக்கு வந்து 70,000 ஒதுக்கியிருக்காங்க. அது 5 லட்சமாக உயர்த்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பாராட்டத்தக்கது. அதே போல இந்த அரசு புதுசாக ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆகவே இனி வருகின்ற காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய முயற்சி பண்ணி நிறைவேற்றணும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது முதல் பட்ஜெட்டுங்காட்டி ஒரு அம்மா அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்திருக்காங்க. அம்மா வந்து திமுக நிறுத்தின திட்டம், அந்த தாலிக்கு தங்க வந்த ஒரு நேற்றுக்கிராம எல்லாம் வந்து மடிக்கணி திட்டத்தை தொடர்றாங்க. அதே போல இந்த மாதிரி பல திட்டங்கள் புரட்சித்துறை அம்மா கொண்ட திட்டங்கள் தொடர்றாங்க. அதே போல புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்களுக்கு வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஆகவே வருகின்ற காலத்தில் கூடியவர்கள் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள், மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் நிறைவேற்றணும். அதே போல இப்போ வந்து நம் நீர்வளத்துறை அமைச்சர் எங்களுக்கு வந்து முக்கியமாக அத்திக்கடை வனாசி திட்டம் நம்ம வந்து கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அத்திக்கடை வனாசி திட்டம் 2 அதை வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய தாவகி அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முக்கியமாக வச்சு, எனக்கு கோயம் மாவட்டத்துக்கு விடுபட்ட குளங்களுக்கு குறிப்பாக என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியும் அதில் சேர்த்து பேரப்பட்டு அதிமுக ஆட்சியில் அறிவித்தோம். 5 வருஷமாக திமுக கிடப்பில் போட்டாங்க. அந்த திட்டத்தை மீண்டும் செய்யணும்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் வந்து அதை வந்து வலியுறுத்தணும். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். நிறுவனத்துறை தகவல் வருது அப்படியா சார்? ஏங்க எல்லாருக்கும் அதிமுக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி ஒரு பரப்பிட்டு அதிமுகவில் இருக்கிற இது எங்கள் கட்சி, இது தெளிவுபடுத்தியாச்சு எப்பவே. ஆனால் வாட்ஸ்அப்பில் ஒரு தேவையில்லாத பரப்பிடுறாங்க. இது வந்து அதிமுக எங்கள் கட்சி, அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி கேள்வியே இல்லை. நாங்கள் அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணது திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படி அவங்க போனங்காட்டி தான் நாங்கள் வந்து திமுக எதிர்ப்பில் வந்த தலைவர் அம்மா வந்ததில் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அதிமுக எங்களுடைய கட்சி, எதுக்கு அந்த கேள்வி கேட்கறது தப்பு? நீங்கள் அதிமுக எங்களுடைய கட்சி, எங்களை வளர்த்த கட்சி. நாங்கள் வந்து அந்த அந்த நிலையை வந்து சில பேர் அப்படியே அதை கிளப்பிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போதான் வந்திருக்காங்க. அதே போல் அவர்கள் வந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரணும். எங்களுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் 50 ஆண்டுகளில் அதை வளர்ச்சி கொடுத்தோம். கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சி 5 வருஷமா அவங்க எதுவும் பண்ணல. மீண்டும் பழையபடி வளர்ச்சி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ அத்திக்கடை வனாசி திட்டம் 2க்காக நாங்கள் போய் பார்த்தோம். நன்றி.